திருப்பல்லாண்டு பாசுரம் 4. ஏடு நிலத்தில் இடுவதன் முன் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமன உடையீர்கள் வரம் பொழிந்து வந்து ஒல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடு மனமுடைய பத்தருள் நீர் வந்து பல்லாண்டு கூறுமினே. ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடும் மனமுடையீர்கள். நாம் என்னதான் முக்தி பெற்றாலும் நமது ஆன்மா மற்றும் முக்தி நிலை அடையும் நமது உடலானது இந்த மண்ணையே சென்றடையும். இங்கு ஏடு என்னும் சொல் உடலை குறிக்கின்றது. ஆனால் அந்த உயிர் நமக்கு வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்ய உடலே கருவியாக அமைகிறது. ஆகவே உயிரானது உடலை விட்டு பிரிவதற்கு முன்னே எங்கள் குழுவில் வந்து இணையும் உடையவர்கள் இணையுங்கள். ஏடுனா உடல், குழாம்னா குழு, புகுந்துன்னா இணைந்து வரம் பொழி வந்து ஒல்லை கூடுமினோ. மனிதர்களுக்கு தங்களுக்கு தாமே வரைமுறைகள் வைத்து கொண்டு வாழ்கிறார்கள். இப்படித்தான் வாழ்வன் என்பது மனித நிலை, எப்படியும் வாழலாம் என்பது மிருகநிலை என்று வரைமுறையுடன் வாழ்தல் நல்லதே. ஆயினும் அவை இறைவனை அடைய தடையாக இருக்கலாகாது. ஆகவே அத்தகைய தடைகளை தவிர்த்து விட்டு விரைந்து எங்கள் குழுவிலிருந்து இணைவீர்களாக. வரம் பொழி வந்துன்னா வரம்புகளை அழித்து வந்து, வரம்புனா தடை, ஒல்லைனா விரைவில், நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாவென்று பாடுமுடை பத்தருள் நீர் வந்து பல்லாண்டு கூறுமுனே. இந்த நாடு நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நன்கு அறியும் வண்ணம் ஓம் நமோ நாராயணாய என்னும் 8 எழுத்து மந்திரத்தை பாடும் மனமுள்ள பக்தர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் வந்து பல்லாண்டு கூறுங்கள். பாடுமன் முடை பக்தர், பாடு மனமுடைய பக்தர், பக்தர்னா பக்தர்னு அர்த்தம், இறைவன் அடியான்.